பொறியியல் படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் மே 6ஆம் தேதி துவங்குகிறது. தமிழகத்தில் பிளஸ் 2 தேர்வு முடிவுகள் மே 7ஆம் தேதி வெளியாகிறது. பொறியியல் படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் மே 6ஆம் தேதி சென்னையில் 4 இடங்கள் உட்பட தமிழகம் முழுவதும் 60 இடங்களில் விநியோகம் செய்யப்படுகிறது. மே 29ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை பூர்த்தி வழங்கலாம். 2,40,000 விண்ணப்பங்கள் தயார் நிலையில் உள்ளன. இந்த ஆண்டு திருநங்கையருக்கான பாலினம் விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெப்பச்சலனம் காரணமாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் தொடர்வதால் அடுத்த 24 மணி நேரத்துக்கு தமிழகத்தில் தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, விழுப்புரம், பெரம்பலூர், நாமக்கல் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யக்கோரி வரும் 15ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக பாமக அறிவித்துள்ளது. கட்சித் தலைவர் ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கையில் தமிழக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 32 மாவட்டங்களிலும் கடும் வறட்சி நிலவுவதாகவும் தொடர்ந்து 4வது ஆண்டாக வறட்சி ஏற்பட்டுள்ள போதும் அரசு கண்டுகொள்ளவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் உரிய இழப்பீடு, பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தமிழகத்தில் வரும் மே 15ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக ராமதாஸ் அறிவித்துள்ளார். கோடை நோய் தாக்கி இருப்பதால் தக்காளி விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் 1000 ஹெக்டேருக்கு மேல் தக்காளி சாகுபடி நடந்து வருகிறது. தற்போது கடும் வெயில் மற்றும் கோடையின் தாக்கம் காரணமாக நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 80 காய் கொடுக்க வேண்டிய நிலையில் 30 காய் வரையே தருவதால் தக்காளி விலை அதிகரிக்கும் என்று விவசாயிகள் தெரிவித்தனர். சிறை கைதி இறந்த வழக்கில் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ மற்றும் சிறப்பு எஸ்ஐ ஆகியோருக்கு தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ராமச்சந்திரன் ஒரு வழக்கு தொடர்பாக 2006இல் மங்களமேடு போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்று சிறையில் அடைத்தனர். சிறையில் அடைக்கப்பட்ட சில மணி நேரத்தில் அவர் உயிரிழந்தார். இது தொடர்பான வழக்கு திருச்சி 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடந்தது. கைதியின் சாவுக்கு காரணமான இன்ஸ்பெக்டர் சிவசுப்பிரமணியன், எஸ்ஐ சின்னசாமி, ஓய்வு பெற்ற சிறப்பு எஸ்ஐ லோகநாதன் ஆகியோருக்கு தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. நகை பாலிஷ் போடுவதாக கூறி 12 சவரன் தங்க நகைகளை திருடிய மர்ம வாலிபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் கையனூர் அருகே உள்ள ஜோதிபுரத்தைச் சேர்ந்த தபால் நிலைய ஊழியர் மாரிமுத்துவின் மனைவி சுமதி மற்றும் தங்கை மேகலா ஆகியோர் வீட்டில் தனியாக இருந்தனர். அப்போது 2 வாலிபர்கள் நகைகளுக்கு பாலிஷ் போடுவதாக வந்தனர். பின்னர் மயக்கப்பொடி புகையை வீடு முழுவதும் தூவிவிட்டு 2 பேரிடமும் இருந்து 12 சவரன் தங்க நகைகளை திருடிச் சென்றனர். இதுகுறித்து அரக்கோணம் நகர போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் அருகே அரசு வாகனம் மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. தீக்கிரையான வாகனத்தில் இருந்து ஓட்டுநர் உயிர் பிழைத்தார். திருவாரூர் முதன்மை கல்வி அலுவலரின் அரசு பொலிரோ ஜீப்பை ஓட்டுநர் அன்பழகன் சன்னாநல்லூர் என்ற இடத்திற்கு ஓட்டிச் சென்றார். அப்போது ஜீப் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த மரத்தில் மோதியது. மோதிய வேகத்தில் ஜீப்பில் இருந்த ஏசி சிலிண்டர் வெடித்து தீப்பிடித்து முற்றிலும் எரிந்து எலும்பு கூடானது. அன்பழகனை அருகில் இருந்தவர்கள் காப்பாற்றி திருவாரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். லேசான காயத்துடன் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். சீர்காழி சட்டைநாதர் கோவிலில் திருமுலைப்பால் விழா நடந்தது. நாகை மாவட்டம் சீர்காழியில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான சட்டைநாதர் கோவில் உள்ளது. இங்குள்ள பிரம்ம தீர்த்த கரையில் பசியால் அழுத திருஞான சம்பந்தருக்கு உமையம்மை ஞானப்பால் வழங்கினார். இந்நிகழ்வு திருமுலைப்பால் விழாவாக கொண்டாடப்பட்டது. தருமை ஆதீனம் முன்னிலையில் உமையம்மை புஷ்ப பல்லக்கில் பிரம்ம தீர்த்த கரையில் எழுந்தருளி திருஞான சம்பந்தருக்கு தங்க கிண்ணத்தில் ஞானப்பால் வழங்கினார். தொடர்ந்து சுவாமி அம்பாள் ரிஷப வாகனத்தில் பிரம்ம தீர்த்த கரையில் எழுந்தருளி திருஞான சம்பந்தருக்கு காட்சியளித்தனர். சல்மான்கான் மீது நீதிமன்றத்திற்கு தவறான தகவல் கொடுத்ததாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பாலிவுட் நடிகரான சல்மான்கான் உடல்நிலையை காரணம் காட்டி நீதிமன்றத்தில் ஆஜராக விலக்கு கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் அதே நாளில் அவர் காஷ்மீரில் படப்பிடிப்பில் இருந்ததாக கூறி ஓய்வு பெற்ற வனத்துறை அதிகாரி லலித் போடா என்பவர் ஜோத்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். நீதிமன்றத்திற்கு தவறான தகவல் தந்த சல்மான் மீது கடும் நடவடிக்கை எடுக்க அவர் கோரியுள்ளார். வழக்கை விசாரித்த மேஜிஸ்ட்ரேட் அனுபமா வழக்கு விசாரணையை 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். வாலிபரை ஏமாற்றி திருமணம் செய்ய முயன்ற நடிகை அல்போன்சா தலைமறைவாகியுள்ளார். இளம்பெண்ணின் கணவரை ஏமாற்றி நடிகை அல்போன்சா தன்னிடம் வைத்துக் கொண்டதாக சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பெண் புகார் செய்து இருந்தார். இதையடுத்து அல்போன்சாவிடம் விசாரணை நடத்த போலீசார் முயன்றனர். ஆனால் அவர் எங்கிருக்கிறார் என்று தெரியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். அவரது வீடு பூட்டியிருப்பதாலும் மொபைல் தொடர்பு எல்லைக்கு அப்பால் சென்று விட்டதாலும் தீவிர தேடுதலில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். தங்கத்தின் விலையில் சனிக்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 168 ரூபாய் குறைந்து 20,184 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,698 ரூபாயாக இருந்தது. 1 கிராம் வெள்ளி 20 காசுகள் குறைந்து 38 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 36,220 ரூபாயாக இருந்தது. விடிய விடிய நடித்துவிட்டு அதிகாலை 5 மணிக்கு மீண்டும் நடிக்க வரும் அளவுக்கு நடிகர் சிம்பு சுறுசுறுப்பாகிவிட்டார். நீண்ட காலமாக படம் எதுவும் வெளிவராத நிலையில் அடுத்தடுத்த படப்பிடிப்புகளில் சிம்பு பிஸியாகிவிட்டார்.
இது நம்ம ஆளு வாலுவை தொடர்ந்து கௌதம் மேனன் இயக்கத்தில் அச்சம் என்பது மடமையடா படத்தில் சிம்பு நடித்து வருகிறார். அஜித்தின் என்னை அறிந்தால் படத்திற்காக தனது படப்பிடிப்பு தேதிகளை விட்டுக் கொடுத்த சிம்பு அச்சம் என்பது மடமையடா படத்தில் விடிய விடிய நடித்து வருகிறாராம். தனது டண்டனக்கா வசனத்தை பயன்படுத்தி உருவாக்கியுள்ள பாடலுக்கு தடை விதிக்க வேண்டும், 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரி இயக்குநர் டி. ராஜேந்தர் வழக்கு தொடர்ந்துள்ளார். ஜெயம் ரவி, ஹன்சிகா நடிப்பில் உருவாகியுள்ள ரோமியோ ஜூலியட் படத்திற்கு இப்பாடலை இமான் இசையமைக்க அனிருத் பாடியுள்ளார். இது விளம்பர நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் இடையில் தனது வசன உச்சரிப்பை பயன்படுத்தி உள்ளதாகவும் டி. ராஜேந்தர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். விரைவில் இவ்வழக்கு விசாரணைக்கு வரவுள்ளது.